வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மார்ட் வேஸ். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான எம்சிக்யூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் யூனிட் 1 மெஷர்மெண்ட் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான எம்சிக்யூஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த செட் ஆஃப் எம்சிக்யூஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். கிளாஸ்க்கு வந்து போகலாம். வெயிட் ஹேஸ் ஈக்குவல் எஸ்ஐ யூனிட் ஆஃப். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வெயிட் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்து எஸ்ஐ யூனிட் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வெயிட்டோட எஸ்ஐ யூனிட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸ். ஸோ அப்போ அந்த வெயிட்டோட எஸ்ஐ யூனிட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபோர்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் டூ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஹேவ் த சேம் யூனிட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு வந்து சேமான யூனிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அந்த எந்த ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு வந்து சேம் யூனிட் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபோர்ஸுக்கும் வெயிட்டுக்கும் தான் வந்து சேமான எஸ்ஐ யூனிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இது வந்து கரெக்ட்னு பார்த்தோன்னா ஃபோர்ஸும் வெயிட்டும் தான். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நியூட்டன் இன் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டேஷ். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, நியூட்டன் வந்து எது ரெண்டோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. எது ரெண்டுத்துக்கு வந்து நியூட்டன் வந்து எஸ்ஐ யூனிட்டாக வந்து ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா வெயிட்டுக்கும் ஃபோர்ஸுக்கும் தான் வந்து நியூட்டன் வந்து எஸ்ஐ யூனிட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி வெயிட் அண்ட் ஃபோர்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர்ஸ் டஸ் நாட் ஹேவ் த சேம் எஸ்ஐ யூனிட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த பேருக்கு வந்து சேமான எஸ்ஐ யூனிட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சேமான எஸ்ஐ யூனிட் வந்து எதுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஃபோர்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் சேமான எஸ்ஐ யூனிட் வந்து கிடையாது. ஸோ அப்போ எது வந்து கரெக்ட்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், in the following which pair has not same unit. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த பேருக்கு வந்து சேம் யூனிட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுக்கு வந்து கிடையாதுன்னு பார்த்தோன்னா ஃபோர்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் வந்து கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த இன்டர்நேஷ்னல் யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் டேஷ். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்பீடோட எஸ்ஐ யூனிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்பீடோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா மீட்டர் பர் செகண்ட் தான் வந்து ஸ்பீடோட எஸ்ஐ யூனிட். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ மீட்டர் பர் செகண்ட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோவிங். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டேர்முக்கு வந்து இந்த மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்து எஸ்ஐ யூனிட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுக்குன்னு பார்த்தோன்னா ஆக்ஸலரேஷனோட யூனிட் தான் வந்து இந்த மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அப்போ ஆப்ஷன் டி ஆக்ஸலரேஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹேஸ் எஸ்ஐ யூனிட் ஜூல் பர் செகண்ட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டேர்முக்கு வந்து ஜூல் பர் செகண்ட் அப்படின்ற எஸ்ஐ யூனிட் வந்து எந்த டேர்முக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த குவான்டிட்டிக்கு வந்து எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல் பர் செகண்டில் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா பவருக்கு தான் வந்து இந்த எஸ்ஐ யூனிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஜூல் பர் செகண்ட்னு சொல்லி. ஸோ இப்போ ஆப்ஷன் டி பவர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வோல்ட் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டேஷ். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வோல்ட் வந்து எதோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் வோல்ட் வந்து எதுன்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட யூனிட் தான் வந்து வோல்ட்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட யூனிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட யூனிட் வந்து என்னது, வோல்ட் தான் வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட யூனிட். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வோல்ட் வந்து வி கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட் டாப்பிக்கில் அடுத்த செட் ஆஃப் எம்சிக்யூஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கொஷின்ஸ் நம்ம என்னென்ன இருக்குது, முக்கியமான கொஷின்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.